ஏய் இப்படி வாங்க. செருப்பு போட்டு இப்படி வந்து நில்றா. வா பிருந்தா. வலது கால் எடுத்து சொல்ல போங்க. நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உள்ள வா. கண்மணி, கண்மணி, வீரா அப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீரா என்ன செஞ்சா இப்போ? மாறனோட போய் உன் தங்கச்சிக்கு கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாளே, அது எவ்வளவு பெரிய தப்பு. நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ற. என்னங்க, வீராவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க குடும்பத்திலயும் சரி உங்க குடும்பத்திலயும் சரி வீரா அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு யாருமே கிடையாது. அவ எதை செய்யறதா இருந்தாலும் நேருக்கு நேரா தான் செய்வா. ஒருவேளை பிருந்தாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருந்தானா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விஜய உங்க தம்பி கிட்ட இருந்து பிரிச்சு நேரடியா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாளே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டா. அப்போ அவளுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றியா? அங்க என்ன நடந்துச்சுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா சொல்றேன், அதுல வீராவோட பங்கு துளி கூட இருக்காது. இதுல வேற ஏதோ நடந்திருக்கு. இதோ அந்த மாறன் இருக்கானே, அவனுக்கு தெரியாதா இதெல்லாம்? அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பான். ஏன்னா இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் அவனால மட்டும்தான் யோசிக்க முடியும். இங்க பாரு கண்மணி, மாற ஒரு சில விஷயத்தை யாருக்கும் தெரியாம பண்ணுவான் தான். ஆனா அது எல்லாருக்கும் நல்லதா தான் போய் முடியும். எது நல்லது? எது நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே கல்யாணம் ஆன கார்த்திக்கு என் தங்கச்சி பிருந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதா? கண்மணி, நான் அப்படி சொல்லல. அத நியாயப்படுத்தவே முடியாது. அது பெரிய தப்பு தான். நான் பொதுவா சொன்னேன். இங்க பாருங்க, உங்களை நம்பி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க தம்பியால என் 2 தங்கச்சி வாழ்க்கை நாசமா போச்சு. விருப்பமே இல்லாத வீரா கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினான். ஏன் என் சின்ன தங்கச்சி பிருந்தா கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா ஒன்னு சத்தியமா சொல்றேங்க, இந்த பாவம்லாம் அவனை சும்மாவே விடாது. என்னங்க, உங்க தம்பியை திட்டின உடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் இல்ல கண்மணி. நீ பண்ணது பெரிய தப்பு தான். சரிங்க, அது வரைக்கும் ஒத்துக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். கண்மணி, போங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த மாறன்னு நான் சும்மாவே விட மாட்டேன். டேய் மாறா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கடா. என் கோவத்தை மேலும் மேலும் தூண்டிக்கிட்டே இருக்க. கண்மணி, அக்கா, என்கிட்ட எதுவும் பேசாத. அக்கா, கார்த்தி எந்த தப்பும் பண்ணலக்கா. தப்பு பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்க்கா, அவரு கூட பழகி இருக்கேன்ல. அவர் அப்படிலாம் செய்யற ஆளே இல்ல. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானும் அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லல, அத நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஆனா அந்த நேரத்துல அவர் சுய நினைவிலே இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன முடிவுக்கு வர முடியும்? அதான்க்கா நானும் சொல்றேன். சுய நினைவிலே இல்லாதவரு எப்படிக்கா தப்பு பண்ணிருப்பாருன்னு உறுதியா சொல்ல முடியும்? பிருந்தா, அவருக்கு இப்ப வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆகட்டும்க்கா, அதுக்காக தப்பே செய்யாத அவரு அவ கூட சேர்ந்து வாழணுமா? நீ யதார்த்தத்துக்கு பொருந்தாத விஷயத்த பேசிட்டு இருக்க பிருந்தா. உன் லைஃப நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி, நான் அவ்வளவு
சொல்றேன். அதே மீறி இந்த வாழ்க்கை தான் வேணும்னு சொல்ற. நீ ரொம்ப வருத்தப்படுவ பிருந்தா. நீ பண்ண இந்த தப்புனால இந்த குடும்பம் மட்டும் கிடையாது, 2 குடும்பத்தோட நிம்மதியும் போக போகுது. இனி நம்ம அம்மா எப்படி நிம்மதியா வாழ்வாங்க? இல்லக்கா, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும் போது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கக்கா. கடைசி வரைக்கும் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கல்ல. அப்போ உங்க அக்கா சொல்றது தப்பா இருக்கு, நீ மட்டும் சரியா இருக்க. ஆ? உனக்கு முடிவெடுக்கலாம் தெரியும், என்ன எதுவும் சொல்ல வேணாம் போடின்னு சொல்லாம சொல்ற. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. போதுண்டி, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். வீரா, வீரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்ல போற? சொல்லு, என்ன சொல்ல போற? கார்த்திக் எந்த தப்பும் பண்ணல, அவன் சுய நினைவிலே இல்ல, அதனால உன் தங்கச்சிய கார்த்திக்கு கட்டி வச்சிட்டேன்னு சொல்ல போறியா? அதான் ஆல்ரெடி இவளே சொல்லிட்டாளே. வீரா, யார் சொன்னாலும் அதுதான் உண்மை. விஜய் நம்ம கிட்ட ஏதோ ப்ளே பண்றா, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கு இவங்க 2 பேர்த்து வாழ்க்கையை பலி கொடுக்க கூடாதுல்ல. வீரா, இந்த மாதிரி விஷயத்துல நான் தப்பு பண்ணுவேனா? தப்பு தான் பண்ணிருக்க மாறா. ஒருவேளை நிஜமாவே கார்த்தி தப்பு பண்ணல, விஜய் தான் போய் சொல்றானா என்ன பண்ணிருக்கணும்? அது நிரூபிச்சு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி பேசிருக்கணும். அப்போ நீ பேசிதான் இருக்கணும். ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன உன் அண்ணனுக்கு என் தங்கச்சியை 2ஆம் தரமா கட்டி வச்சிருக்க. ஏண்டா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இதுவே உனக்கு கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? வீரா, உனக்கு எப்படி அந்த வழியெல்லாம் தெரிய போகுது? நீ என்ன அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க? வீரா, என்ன பேசுற நீ? ஆமா, அக்கா தங்கச்சிக்கு கூட பிறந்திருந்தாதான் அதோட வலி என்னங்கிறது உனக்கு புரியும். நீ அப்படி வளரல, அதனாலதான் யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம உன் அண்ணனோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிச்சிருக்க. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. வீரா, நான் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல தான், ஆனா பிருந்தாவை நான் என் தங்கச்சியா தான் பாக்குறேன். எப்பயும் அப்படிதான் பாப்பேன். நான் உன்னை கேக்குறேன், பிருந்தா செஞ்சது திரும்ப செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல கார்த்தி அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இவங்க 2 பேர் துசருக்கு யார் பொறுப்பு? விஜய் மறுபடியும் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்றதுக்கு டைம் இல்ல வீரா, அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன். நான் அவங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். சாமி, நீ நல்லது பண்ணது எல்லாமே போதும். தயவு செஞ்சு இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அக்கா, நீ திருந்திட்டேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீ திருந்தலங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. ஏன் தப்புதான் மாறா, நீ நல்லவன்னு நினைச்சல, அது ஏன் தப்புதான். வீரா, நான் வெளியில போயிட. வெளியில போன்னு சொன்ன. அக்கா, இந்த வீட்டுல இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கேன். என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி. நீ செஞ்சிருக்கிறது தப்புன்னு தோணாலும் உன்னை காப்பாத்த வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். அதுக்காக மட்டும்தான் உன்னை இந்த ரூம்ல வச்சிருக்கேன். அது மீறி ஏதாவது பேசுன அப்புறம் உன்னையும் மொத்தமா என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுருவேன். அண்ணன் கிட்ட நம்ம ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்காக உன்னை மிச்சம் விடுறேன். நீ வெளியில போ. வீரா, நான் சொல்றேன். நீ எதுவுமே சொல்ல வேணாம். இப்போ நீ போலனா நான் வெளியில போவேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். நான் இப்ப போறேன், ஆனா ஒரு நாள் இது எல்லாமே நல்லதுக்குன்னு உனக்கு புரியும். காவேரி, நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு பாத்தியா? நீ நிம்மதியா போய் சேர்ந்துட்ட. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கொல்லாம கொல்றானுங்க. தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளைகள்லாம் இப்படிதான் தனிகட்டு போகும்னு
ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன குற்றவாளி ஆக்கிட்டு நீ போய் சேர்ந்துட்ட. நான் கூட வந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்குல்ல. என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்னன்னா இப்படி எல்லாம் பேசுற? நீயே தைரியத்தை விடலாமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேலை. ஒரு பக்கம் நாம தான் உறவுன்னு நினைச்சு நம்மளே கதின்னு நினைச்சு என் மச்சன பொண்ணு விஜய் இருக்கா. இன்னொரு பக்கம் அண்ணனை சாவ கொடுத்துட்டு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இருக்கிற முத்துலட்சுமியோட பொண்ணுங்க. நான் யாருக்கு நல்லது பண்ணுவேன்? நான் கலங்காதனா, நீ எப்பவும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பா தீர்வும் இருக்கும். இங்க பாரு, முதல்ல நம்ம இந்த விஷயத்த வீரா அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கிறது தப்புன்னா என்ன யோசிக்கிற? இது பொண்ணு விஷயம்னா நாம இதை மூடி மறைக்க முடியாது. நாளைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து குத்தவாளி ஆயிடுவோம்ல. சொல்லிடலான்னா ஆனா அந்த அம்மா எப்படி இதை தாய்க்க போறாங்கன்னு தெரியலையே. ஆனாலும் வேற வழி இல்லைன்னா சொல்லாம இருந்தாதான் தப்பாயிடும். சொல்லிடலான்னா சரி, போன் பண்ணு. என்ன பள்ளி ஃபோன் பண்றாங்க? என்னவா இருக்கும்? சொல்லுங்க வள்ளி. வீரம்மா, அது அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? என்னாச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாங்கல, அண்ணன் சொல்லு. சரிங்கம்மா, நான் அதை வரேன். வருவாங்க. ஆமா, விஜய் எங்க? விஜய் விஜய் உள்ளதானே இருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வள்ளி. ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. போய் என்னன்னு பாரு வள்ளி. நீ பதட்டப்படாத, நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். போ. விஜய் 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 எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா? விஜய் 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 விஜய், என்ன விஜய் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? முதல்ல இறங்க, கீழே இறங்க, பார்த்து மெதுவா. விஜய், என்ன விஜய் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நான் உன்னை வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். ஏன் சித்தி பயந்துட்டீங்களா? நான் அப்படியெல்லாம் எந்த தப்பான முடிவுக்கும் போயிட மாட்டேன் சித்தி. இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை மிச்சம் இருக்கு. இது என் வாழ்க்கை சித்தி. இத நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. விஜய், நீ மனசுல எதையோ. சித்தி, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு சப்போர்ட்டா நீங்களும் மாமாவும் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ வா. என்ன போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு. வாங்க சித்தி, போய் பாப்போம்.
என்ன சார் எதுக்காக வந்திருக்கீங்க? மாறன் கார்த்தி 2 பேர் உள்ளதானே இருக்காங்க. ஆமா சார். அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன? எதுக்கு எதுக்கு என் பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ணணும்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? யாரு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஏமா உங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனையை மூடி மறைச்சுக்கிட்டா வெளியே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? முதல் மனைவி இருக்கும்போது 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் உங்க வீட்டு பையன். இது என்ன தியாக செயல்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சட்டப்படி இது குற்றமா. உங்க பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. அதை செஞ்ச கார்த்திகையும் அதுக்கு உடந்தையா இருந்த மாறனையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வாரண்டோட வந்திருக்கோம். ஐயோ சித்தி, சத்தியமா நான் சொல்லல. என் புருஷனை நானே ஜெயிலுக்கு அனுப்புவேனா? ஐயோ, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலையே. நம்ம குடும்ப பிரச்சனை எதுக்கு சித்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்? அப்ப யார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன். யாரை கேட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த? இது நம்ம குடும்ப பிரச்சனை, நமக்குள்ள தானே பேசி தீர்த்திருக்கணும். நீ பாட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, அதுவும் எங்களை கேட்காம. என் தங்கச்சி வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணுவீங்க, அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதெல்லாம் நான் விட்டுருக்கலாம். இதை என்னால விட முடியாது. ஏன்க்கா இப்படி பண்ண? இது ஏன் வாழ்க்கைக்கா? நான் இதை சரி பண்ணிப்பேன்க்கா. உன்னை யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத பிருந்தா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அவன் கூட சேர்ந்து நீ வாழ போறியா? கொஞ்சமாவது புத்தியோட பேசு. உனக்கு வேற நல்ல வாழ்க்கை இருக்கு. இவள மாதிரி நீயும் லைஃப தொலைச்சிடாத. சார் 2 பேரும் வந்து வண்டியில இருங்க. இல்ல இல்ல இல்ல, நான் என் பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். சார் நீங்க போங்க சார், நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றேன். கண்மணி, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க கண்மணி. வாங்க முடியாது. நான் பாரு, நான் எவ்வளவு திமிரா பேசுறா. நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்ம பிள்ளைங்களே ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறா. வேணான்னு சொல்லுனா. கண்மணி செஞ்சதுல எந்த தப்பும் இல்லை. அவனுங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சார், நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. கான்ஸ்டபிள், மாமா, அவங்க என்ன கூட்டிட்டு மாமா வாங்க. சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். நான் என் பிள்ளைங்களை விட மாட்டேன். சொன்னா கேளுங்க சொல்லுங்க. அண்ணா ஐயா வேணான்னு ஐயா சொல்லுனா. ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா அவரை விட்டுருங்க ஐயா. உங்களை கும்பிட்டு கேக்குறேன், என் புருஷனை விட்டுருங்க ஐயா. ஏமா உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவனுக்காக போய் நீ வருத்தப்படுறிய? என்ன பொண்ணுமா நீ? ஐயா அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க ஐயா. தயவு செஞ்சு விட்டுருங்க. நாங்க பேசி பிரச்சனையை சரி பண்ணிக்கிறோங்க ஐயா. தோ நிக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறாங்க. நியாயமா நீங்க அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். இவங்களை விட்டுருங்க ஐயா. விஜி, தேவையில்லாம சார், பேசாத. நான் யாரோட வற்புறுத்துதலையும் பிருந்தா கழுத்துல தாலி கட்டல. இது முழுக்க முழுக்க நான் எடுத்த முடிவு. சட்டப்படி இது தப்புன்னா என் பிருந்தாக்காக நான் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். மச்சான், போலாம் என்ன சார். மச்சான், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மச்சான்? வாப்பா வண்டியில ஏறு. சித்தி, வண்டியில ஏறு. பாத்தியா? எப்படி பேசிட்டு போறா? ஐயா ஐயா அவங்க தெரியாம பேசிட்டாங்க ஐயா. அவங்கள விட்டுருங்க ஐயா. அண்ணா 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 வேணான்னு சொல்லுனா. யோ வண்டி அடியா. அண்ணா அண்ணா கூட்டிட்டு ஐயா போ. கெஞ்சி கேக்குறேன். எதுவா அவங்கள இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு விட்டுருங்க வந்து ஐயா. பேசிக்கங்க. ஐயா விட்டுருங்க காந்தி, மச்சான். அண்ணா வேணான்னு சொல்லுனா. என்ன போலீஸ் வண்டி வந்து போகுது? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அண்ணா 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 போய் கூட்டிட்டு வாண்ணா அவங்கள. அண்ணா
ஏய் வீரா, என்னடி வெளியில போலீஸ் வண்டி போயிட்டு இருக்கு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது அம்மா, எல்லாரும் இருக்கீங்க. மாறன் தம்பி எங்க? மாப்பிள, என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க? வள்ளி, நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க. என்னாச்சு? நீங்களாவது சொல்லுங்க. வீரா, அதான் உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு. வீரா, என்னடி, என்ன பிரச்சனை? ஏய் பிருந்தா, நீ என்ன பண்ற இங்க? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னதான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. உனக்கு இங்க என்ன வேலை? என்னடி இது? என்னடி இது? தாலி கழுத்து வந்து நிக்கிற? அம்மா, அது யாரடி இத கட்டினது? சொல்லு, யார் இத கட்டினது? என்ன தைரியடி உனக்கு? என்ன காரியம் பண்ணி வந்து நிக்கிற நீ? சொல்லுடி, எவன் கட்டினது? யார் உனக்கு இத கட்டினது கேக்குறாங்க? சொல்லுடி. என்ன காரியம் பண்ணி வந்து நிக்கிற பாரு. விடுமா. அவளை எதுக்குமா இப்ப அடிக்கிற? கார்த்தி தான் இவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான்.